தமிழக அரசியலில் சசிகலாவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் விஜய்க்கும் நடக்கும். இப்படி ஒரு பேச்சு இப்போ சமூக வலைதளங்கள்ல இருந்து அரசியல் வட்டாரம் வரைக்கும் காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஆனா இது நிஜமாவே சாத்தியமா, அல்லது இது ஒரு வெறும் அரசியல் மிரட்டலா? விஜய்னு ஒருத்தர் அரசியல்ல இருந்தாதான அவரை வச்சு நீங்க பேரம் பேச முடியும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தினர் இப்போ பாஜகவை பார்த்து ஆவேசமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மோதலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 4 முக்கியமான காரணங்கள் என்ன? விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்துக்கு ஏன் இவ்வளவு நெருக்கடி வருது? இதையெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ஏன்னா இது 2026 தேர்தலோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு விவாதமா இருக்கு. முதல்ல இந்த சசிகலா ஒப்பீடு ஏன் வருதுன்னு பார்ப்போம். 2017ல ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அதிமுகவோட முழு கட்டுப்பாடும் சசிகலா கைக்கு போக இருந்தப்போ சொத்து குவிப்பு வழக்கு மூலமா அவங்க சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரசியல்ல இருந்தே ஓரங்கட்டப்பட்டாங்க. இப்போ அதே பாணியை நடிகர் விஜய்க்கும் பாஜக பயன்படுத்தும்னு சில அரசியல் விமர்சகர்கள் கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு தவக தொண்டர்கள் சொல்றாங்க. சசிகலாவுக்கு பின்னாடி இருந்தது ஒரு அதிகார போட்டி, ஆனா விஜய்க்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி. விஜய் கிட்ட இருக்கிறது காசுக்காக கூவுற கூட்டம் இல்ல, கொள்கைக்காக நிக்கிற பட்டாளம் அப்படின்னு தவக தரப்பு ரொம்பவே போல்டா ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. ஆனா நிஜமாவே ஒரு தனி மனிதரால இந்த அரசியல் சிஸ்டத்தை எதிர்த்து நிக்க முடியுமா? இந்த இடத்துல தான் கரூர் வழக்கு பத்தின பேச்சு பலமா அடிபடுது. கடந்த சில நாட்களா ஊடகங்கள்ல கசிகிற தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, கரூரில் நடந்த சில பழைய விவகாரங்கள் தொடர்பா ஒரு குற்றப்பத்திரிகை தயாராகிட்டு இருக்கான். அதுல விஜயோட பேர் இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு சில டெல்லி வட்டார தகவல்கள் சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு அதிகாரப்பூர்வமா இன்னும் தெரியல. ஆனாலும் குற்றப்பத்திரிகையில பேரை சேர்த்தா விஜய் பயந்துடுவாரா அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் கேக்குறாங்க. ஒருவேளை சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு விஜய் நீதிமன்றத்தை அணுகுனா அது அவருக்கு மக்கள் மத்தியில இன்னும் பெரிய அனுதாபத்தை தான் தேடி தரும்னு சில அரசியல் ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இத பத்தி ராய்ட்டர்ஸ் மாதிரியான சர்வதேச ஊடகங்கள் கூட இந்திய மாநில அரசியல்ல சினிமா நட்சத்திரங்களோட ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு அவ்வப்போது கட்டுரைகள் வெளியிட்டு வர்றத நாம பார்க்கிறோம். சரி, இப்போ உங்களோட கருத்து என்ன? ஒரு நடிகரோட அரசியல் வளர்ச்சியை தடுத்த பழைய வழக்குகளை தோண்டுவது சரியான ஜனநாயகமா? உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். விஜய்க்கு கொடுக்கப்படுற அடுத்த பெரிய நெருக்கடி அவரோட சினிமா தொழில் மூலமா வருது. பொங்கல் ரிலீஸாக பிளான் பண்ணப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் இப்போ பெரிய சிக்கல்ல இருக்கு. இந்த படத்தோட கதையில சமகால அரசியலை விமர்சிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால சென்சார் போர்டுல இருந்து தியேட்டர் ரிலீஸ் வரைக்கும் ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் போடப்படலாம்னு பேச்சு ஓடுது. மிஞ்சி போனா படத்தை தள்ளி போடலாம், ஆனா மக்கள் மனசுல இருக்கிற தலைவரை எப்படி தள்ளி வைப்பீங்க? இதுதான் இப்போ தவைக தொண்டர்களோட ஆவேசமான கேள்வி. இதன் பின்னணிய நாம கொஞ்சம் ஆழமா பார்த்தா தமிழக அரசியல்ல ஒரு புதிய ட்ரெண்ட் உருவாகிறத கவனிக்கலாம். பொதுவா ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தா அவரை கிண்டல் செய்வாங்க, இல்லனா கண்டுக்காம விடுவாங்க. ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு விதமான பதற்றம் மத்த கட்சிகள் கிட்ட தெரியுது. குறிப்பாக பாஜக ஏன் விஜய டார்கெட் செய்யணும்? ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு மாற்று சக்தியா வளரணும்னு நினைக்கிற பாஜகவுக்கு விஜயோட வரவு ஒரு பெரிய தடையா இருக்கும்னு அவங்க நினைக்கலாம். அதே சமயம் திமுக மற்றும் அதிமுகவுக்கும் விஜயோட வாக்கு வங்கி ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, விஜய அரசியல்ல இருந்து ஓரங்கட்ட நினைக்கும்போது அதுவே அவரை ஒரு பெரிய லீடரா மக்கள் முன்னாடி முன்னிறுத்திடுமோன்னு சில சீனியர் அரசியல்வாதிகள் பயப்படுறாங்க. வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டப்போ அவரோட செல்வாக்கு குறையும்னு தான் அண்ணாதுரைக்கு பின்னாடி இருந்த தலைவர்கள் நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்ன? மக்கள் அவர் பக்கம் நின்னாங்க. அதே மாதிரி ஒரு சூழலை தான் இப்போ விஜய்க்கும் உருவாக்கிட்டு இருக்காங்களா? விஜய பழிவாங்க நினைக்கிற சக்திகள் அவருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அழுத்தமும் அவரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குதுன்னு தான் சொல்லணும். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தப்போ இருந்த சூழலுக்கும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விஜய் ரொம்பவே பிளான் பண்ணி ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல்ல தன்னோட கட்சியை கட்டமைச்சிட்டு வர்றாரு. இதுதான் மத்த கட்சிகளுக்கு ஒரு விதமான நடுக்கத்தை கொடுக்குது. இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம்.
ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்னா என்ன நடக்கும்? சினிமா ரிலீஸ்ங்கிறது விஜய்க்கு ஒரு பிசினஸ் மட்டுமே. ஆனா அரசியல்ங்கிறது அவரோட லட்சியம்னு அவர் பல முறை சொல்லிட்டாரு. ஒரு படத்தை முடக்கிறது மூலமா ஒரு கொள்கையை முடக்கிட முடியாது அப்படின்னு தவேகவினர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற அந்த நெருக்கமான தொடர்பு நமக்கு தெரியும். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கிடைக்கிற அந்த மாஸ் ஓப்பனிங் அப்படியே ஓட்டு வங்கியா மாறும்னு கணக்கு போடுறாங்க. அதை சிதைக்க நினைக்கிறது தான் எதிர்த்தரப்போட பிளான். இத பத்தி நாம யோசிச்சு பார்த்தா இது வெறும் சினிமா பிரச்சனை இல்ல, இது ஒரு உளவியல் போர். சரி, இந்த கரூர் விவகாரம் அல்லது அமலாக்கத்துறை சோதனை இதெல்லாம் விஜய முடக்கிடுமா? நிஜத்தை சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் இதையெல்லாம் ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா தான் பார்க்கறாங்க. முன்னாடி மாதிரி ஒருத்தர் மேல கேஸ் போட்டா உடனே அவரை தப்பானவர்னு மக்கள் முடிவு பண்ணிட மாட்டாங்க. ஏன் இவரை மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல எழும். இதனால தான் விஜய நீங்க எவ்வளவு தூரம் அழுத்துறீங்களோ அவ்வளவு வேகமா அவர் மேல வருவாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கிறாங்க. பாஜகவோ அல்லது வேற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு புது முகத்தை ஜனநாயக ரீதியா எதிர்கொள்றது தான் முறையான அரசியலா இருக்கும். ஆனா இப்போ நடக்கிறது ஒரு நிழல் யுத்தம் மாதிரி தெரியுது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், விஜயோட தொண்டர்கள். காசுக்காக கூவுற கூட்டம் அப்படின்னு விமர்சனம் செய்றவங்களுக்கு தவேக தரப்பு சொல்ற பதில் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நாங்க பல வருஷமா ரசிகர் மன்றமா இருந்தப்போ ரத்த தானம் செஞ்சோம், ஏழைகளுக்கு உதவி செஞ்சோம், அப்போவெல்லாம் யாரும் எங்களை காசு வாங்குற கூட்டமா பார்க்கல. இப்போ கட்சி ஆரம்பிச்சதும் ஏன் இந்த முத்திரை அப்படின்னு கேக்குறாங்க. விஜயோட பலமே இந்த இளைஞர் பட்டாளம் தான். இவங்களை ஈஸியா மிரட்டிட முடியாதுங்கிறது தான் உண்மை. ஒருவேளை விஜய்க்கு ஏதாவது சட்ட ரீதியான சிக்கல் வந்தா இந்த இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஆளும் கட்சிக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி ஒரு பெரிய தலைவலியா முடியும். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? ஒரு பக்கம் ஆளும் கட்சியான திமுக தன்னோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தன்னோட இழந்த செல்வாக்கை மீட்க போராடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடைவெளியைத்தான் விஜய் நிரப்ப முயற்சி செய்றாரு. இந்த நேரத்துல அவர் மேல வைக்கப்படுற இந்த அச்சுறுத்தல்கள் அவரை ஒரு பாதிக்கப்பட்ட போராளியா காட்டும். இது தேர்தல்ல அவருக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா அமையலாம். என்ன செய்வீங்க? மிஞ்சி போனா கேஸ் போடுவீங்க, இல்லனா படத்தை தடுப்பீங்க. வேற என்ன செய்ய முடியும் பாஜகவால அப்படின்னு தவேகவினர் கேட்கிற கேள்விக்கு இப்போதைக்கு யாரிடமும் பதில் இல்ல. முடிவா நாம பார்க்க வேண்டியது ஒண்ணுதான். ஜனநாயகம்ங்கிறது மக்களோட விருப்பத்துல இருக்கு. ஒரு தலைவரை மக்கள் ஏத்துக்கிட்டா எந்த அதிகாரத்தாலையும் அவரை தடுக்க முடியாது. விஜயோட அரசியல் பயணம் இப்போதான் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. அவர் சந்திக்கிற இந்த சோதனைகள் எல்லாமே அவரை ஒரு பக்குவப்பட்ட தலைவரா மாத்துமா இல்லையாங்கிறத காலம்தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, 2026 தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. விஜய சசிகலா மாதிரி ஓரங்கட்ட நினைப்பவர்களுக்கு மக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசியல் சதுரங்க வேட்டையில இன்னும் நிறைய திருப்பங்கள் வரப்போகுது. அதையெல்லாம் நாம தொடர்ந்து கவனிக்கணும். கடைசியா ஒண்ணு, விஜய் இந்த சவால்களை தாண்டி முதல்வராக முடியும்னு நீங்க நம்புறீங்களா? உங்களோட நேர்மையான கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி முக்கியமான அரசியல் அலசல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.